ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான புது வீடியோ தாங்க. இப்போ வீடியோக்குள்ளார போவோம். இந்த அண்ணா வெட்டுறது என்னன்னு உங்கள் யாரால் கண்டுபிடிக்க முடியுதா? மேபி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்ருப்பீங்க. நான் சின்ன வயசில் இது நிறையவே சாப்பிட்ருக்கேன். பட் இப்போது கடந்த ஒரு 15-20 வருஷத்தில் நான் இதை எங்கேயுமே பார்க்கல. எங்கள் ஊர் பக்கம் நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, தென்காசி டு குற்றாலம் போகிற வழியில் தான் பார்த்தேன். இது என்ன அப்படின்னா, நொங்கு உள்ளார இருந்து வர பூ. நார்மலாக நம்ம நொங்கு வெட்டி 3 கன்று 4 கன்று இருக்கும், நம்ம நொங்கு சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி நம்ம வெட்டாமல் அப்படியே விட்டு பனங்கிழங்குக்கு புதைச்சிடுவாங்க பாருங்களா. அதுக்கப்புறம் வர்ற ஸ்டேஜ் தான் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேங்காய்லேருந்து எப்படி தேங்காய் பூ கிடைக்குது, அதே மாதிரி தான் இந்த நொங்குக்குள்ளாரேருந்து இந்த பூ கிடைக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டாங்க. இயற்கை நமக்கு நிறைய கொடுக்குது. ஒரு சில ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாமே அனுபவித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பதனி எல்லாம் இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, அனுபவித்தோம். இதை நம்ம நிறைய தலைமுறைக்கு சேர்த்து வைக்கல அப்படின்னாலும் நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் கிடைக்கணுன்றதுக்காகவாவது அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுங்கள். நான் பாப்பாவுக்கும் நானும் பார்த்திங்கன்னா பதனி அதில் நொங்கு போட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். பாப்பாவும் அதில் குடிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால் அந்த அண்ணன் சின்னதாக அவளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லச்சூஸ் கைமணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.